அடாடா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா செல்லம்? நான் கொஞ்சம் கவனமா வண்டி ஓட்டணும், ஏன்னா இங்க பயங்கர டிராபிக்கா இருக்கு. அப்பா சொல்றது சரிதான் செல்லம். கொஞ்சம் அமைதியா பின்னாடி உட்காரு. சீட் பெல்ட் போட்டுக்கோ, சரியா? இந்த மாதிரி வண்டி போயிட்டு இருக்கும் போது முன்னாடி வர்றது சேஃப் கிடையாது. அட, என்னாச்சு உனக்கு? நான் ஏசி டெம்பரேச்சரை கொஞ்சம் அதிகப்படுத்த போறேன். ஏன்னா இங்க ரொம்ப வெக்கையா இருக்கு. பண்ணிட்டேல்ல, ஒழுங்கா சீட் பெல்ட்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இரு. இந்த பையன் இருக்கானே, உனக்கு என்னப்பா வேணும்? அது எனக்கு சூப்பர் ஹீரோ பொம்மை வேணும். இந்த டிராபிக்ல கூட பொம்மையை வச்சு விளையாடணுமா என்ன? தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் டிரைவ் பண்ண விடுறியா? எனக்கு பாத்து, உனக்கு அடி எதுவும் படலையே? பட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இவனால ஒரு செகண்ட் கூட அமைதியா உட்கார்ந்துருக்க முடியல. வண்டியில ஏர்னல இருந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு குதிச்சுக்கிட்டே தான் இருக்கான். நான் மட்டும் வண்டியை வேகமா ஓட்டி இருந்தேன்னா அதுக்கப்புறம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். இந்த பையனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பரவாயில்ல விடுங்க, அவன் குழந்தை தானே, போக போக புரிஞ்சுப்பான். தூங்கிட்டானா? ம், இன்னைக்கு அவனை கொஞ்சம் அதிகமாவே நான் திட்டிட்டேன். அவன் இன்னும் குழந்தை தாங்க. நம்ம சொல்றது புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் வளரல. நீங்க அவனுக்கு அன்பா தான் சொல்லி புரிய வைக்கணும். அதாவது அவன் வழியில போய். நேத்துக்கு உன் மேல தேவையில்லாம ரொம்பவே கோவப்பட்டுட்டேன். அதுக்கு தான் இது. வாங்கிக்கோ. சாரி. இட்ஸ் ஓகேப்பா. அது சரி, நானும் உன் கூட சேர்ந்து விளையாடட்டுமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஜாயிண்ட் ரோபோட். ஜெயண்ட் ரோபோட்டா? வாவ், பண்ணு பண்ணு. நானும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். இல்ல வேண்டாம்ப்பா, என்னால இதை தனியாவே கம்ப்ளீட் பண்ண முடியும், அதுவும் என் ஸ்டைல்ல. ஓகே செல்லம், நீ பண்ணு, அப்பா வேடிக்கை பாக்குறேன். நீ இப்ப பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ண விடு. ஒரு வேலை பண்ணு, இதை இந்த பக்கம் கொண்டு வா. இல்லப்பா, இது கண்டிப்பா இந்த பக்கம் செட் ஆகாது. நானே பண்றேன்னு விட்டுருங்க. சரி, இதை ட்ரை பண்ணி பாக்குறியா? அப்பா ப்ளீஸ். நோ, இது உடைஞ்சிரும்பா. தயவு செஞ்சு என்னையே பண்ண விடுங்க. வேணும்னா இப்படி பண்ணுவோமா? இதை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு. ஓ நோ, சாரி செல்லம். இது உடைஞ்சிரும் அப்பவே சொன்னேன்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? இப்ப உடைஞ்சிருச்சு பாத்தீங்களா? இவ்ளோ கோவமா? அப்பா, நீங்க பண்ண தப்புனால என்னோட ரோபோட் உடைஞ்சு போயிடுச்சு. உன்னோட இந்த சின்ன ரோபோட் உடைஞ்சதுக்கே நீ இந்த அளவுக்கு வருத்தப்படுறனா? யோசிச்சு பாரு, நேத்துக்கு ஒருவேளை நம்ம வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகி உனக்கோ இல்ல அம்மாவுக்கோ ஏதாவது ஆயிருந்தா நான் எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன்? நான் நேத்து உங்ககிட்ட இதைத்தான் சொல்றதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணேன். நான் உன்னை சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணதுனால உன்னோட ரோபோட் உடைஞ்சு போச்சு. ஆனா நேத்து நீ இதே மாதிரி தான் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு முன்னாடி வந்து எல்லா கண்ட்ரோலையும் மாத்தின. அதனாலதான் என்னால டிரைவிங்ல கவனம் செலுத்தி ஓட்ட முடியல. அது மட்டும் இல்ல, ரோபோட் உடைஞ்சா கூட 2வது தடவை நீ அதை உருவாக்கிக்கலாம், புதுசு கூட வாங்கிக்கலாம். ஆனா வாழ்றதுக்கு நமக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு, சரிதானே? அப்பா, ஐ அம் சாரி. நீங்க சொன்னதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் கார்ல வரும்போது எப்பவும் அமைதியா உட்கார்ந்துருப்பேன். அதோட சீட் பெல்ட்டும் போட்டுப்பேன். அதே மாதிரி உங்க டிரைவிங்ல கவனம் சிதற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நான் பண்ணவே மாட்டேன். என் பையன் புத்திசாலின்னு எனக்கு அப்பவே தெரியும். சரி வா, நாம 2 பேரும் சேர்ந்து உன்னோட ரோபோட்டை உருவாக்குவோம்.